+2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அவர்களின் எதிர்கால நலன் கருதி கல்வி, வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழ் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இந்த ஆண்டிற்கான வழிகாட்டி நிகழ்ச்சி மதுரை தமுக்கம் அரங்கில் நேற்று துவங்கியது. இன்றும் நாளையும் நிகழ்ச்சி தொடர்கிறது. கல்வி கண்காட்சியுடன் கருத்தரங்குகளும் நடக்கின்றன. காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி இலவசம். இதில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன, அவற்றை எங்கு படிக்கலாம் போன்ற பயனுள்ள ஆலோசனைகள் வழங்கப்படும். தினமலர் நாளிதழுடன் கோவை கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் இந்நிகழ்ச்சியின் துவக்க நாளிலேயே ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று பலனடைந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி துறை தலைவர் ஜூலியன் குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். ஸ்ரீ சக்தி கல்வி நிறுவன துணைத் தலைவர் தீபன் தங்கவேலு உடனிருந்தார். வழிகாட்டி நிகழ்ச்சியின் கல்வி நிறுவன அரங்குகளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவன முதல்வர் டேவிட் ரத்னராஜ், கற்பகம் பல்கலை டீன் அமுதா, அமிர்த விஸ்வா வித்யாபீடம் சுவாமி சித்தாந்தமிர்த சைதன்யா, ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி துறை தலைவர் ஜூலியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் தான் எடுக்கலாம். கோர் இன்ஜினியரிங்லாம் அவ்வளோவா இங்கே ஸ்கோப் இல்லை இப்போது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் இங்கே தினமலர் வழிகாட்டி அப்படின்றது எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே இங்கே அவங்க நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இங்கே இவங்கெல்லாம் பேசினாங்க. கோர் இன்ஜினியரிங்க்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சு. நான் இப்போது கோர் இன்ஜினியரிங் ஏதாவது பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ தினமலருக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் ஸ்மார்ட் வாட்ச் வின் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் இவ்வளோ படிக்கலாம் இந்த மாதிரி இதில் வரேன். +2ல் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கேன். எனக்கு ஐடி இன்ஜினியர் ஆகணும் தான் எய்மாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் இன்னும் எம்பிட்டு இருக்குன்னு படிப்பு இவ்வளோ இருக்குது, இன்னும் இவ்வளோலாம் கற்றுக்கிற வேண்டியிருக்கு ரொம்ப இருக்குதுன்னு சொல்லி தினமலர் நல்ல வழிகாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்மார்ட் வாட்ச் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நிகழ்ச்சி நடக்கும் நாட்களில் சிறப்பு கருத்தரங்குகளில் புதிய படிப்புகள், அரசு வேலை வாய்ப்புகள், நீட் தேர்வு விளக்கம், மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், அறிவியல், கலை, சட்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரோபோட்டிக்ஸ் உட்பட ஏராளமான பாடப்பிரிவுகள், வேலைவாய்ப்பு தரும் படிப்புகள் குறித்து 20க்கும் மேற்பட்ட நிபுணர்கள், கல்வியாளர்கள் நேரடி ஆலோசனை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிற பெற்றோர் ஆனாலும் சரி, மாணவர்கள் ஆனாலும் சரி, ஒரு மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல். ஏன்னா அது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. மதர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் சொல்லும்போது கூடவே கடந்து வருகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இப்போது சமீபமாக என்ன பண்ணிட்டோம், அதில் இசியும் சேர்த்துட்டோம். இதெல்லாம் பழைய காலத்து படிப்பு அப்படின்னு. ஆனால் இதனோடு சேர்ந்து படிக்கும் பொழுது குறைந்தபட்சம் சில 20 ஆண்டுகளுக்காவது எனக்கு எந்த பிரச்சனை, எதோடு சேர்த்து என்னதை படிக்கணும், எப்படி படித்தா இது எனக்கு அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு நிலையான ஒரு சம்பளத்தில், நிலையான ஒரு பொறுப்பில், நிலையான ஒரு இடத்துல இருக்க முடியும். இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்லூரிகள், பல்கலைகள் என 150க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள், அவற்றுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் அங்கேயே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கோர்ஸ் எடுக்க, இன்ஜினியரிங் எனக்கு ஆச்சரியம் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் நான் தினமலர் வழிகாட்டிக்கு சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்க இங்கே நிறைய ஆர்கனைசர்ஸ் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. இப்போலாம் இருக்குன்றதே நான் இங்கே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த தெரிஞ்சுக்கிறனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுவேன். அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இதே மாதிரி நிறைய வருஷம் நடந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேரணும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு முடிச்சுக்கணும் இன்ஜினியரிங்கில் இவ்வளோ இருக்குன்றது தெரியும். அதுவும் எதுக்கு என்னென்ன எடுக்கணுன்றதும், அதுவும் ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ இருக்கா அப்படின்றது தெரியாது. இங்கே அந்த ஆர்கனைசர் சொன்ன முடியுமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இது மூலியமாக நான் இன்ஜினியரிங்கில் வேறு ஏதாவது அட்வான்ஸ்டாக அந்த மாதிரி கோர்ஸ் ஏஐயோட சம்மந்தப்பட்டு படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதை சூஸ் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. பிகாஸ் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தினமலர் வழிகாட்டிக்கு. ஸோ என் பையன் ஸ்ரீராம் ஒரு 12th இப்போ தான் போகிறாங்க. ஸோ நெடுஞ்செழியன் சாரோட செமினார் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அது ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஸ்ட்ரீமில் ஃபிக்ஸ் ஆகணுன்ற ஒரே ஸ்ட்ரீமில் தான் நமக்கு கிடைக்கும், எதர் இன்ஜினியரிங் ஒரு மெடிக்கல் இருந்துச்சு. அதை அவர் பிரேக் பண்ணார் அவரோட ஒரே செமினாரில். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வழிகாட்டியில். ப்ளஸ் எனக்கு அவர் சிபிஎஸ்சியில் நமக்கு இவ்வளோ மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மித் இருந்துச்சு. அதுவும் அவர் பிரேக் பண்ணார். நம்ம சிபிஎஸ்சி போர்டோட ரேங்க் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்டில் வி கேன் கோ அண்ட் ரைட் மெனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்.
ஸோ அதை ரொம்ப அவர் ஸ்பெசிஃபை பண்ணார். அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு வழிகாட்டி, தேங்க்ஸ் டு நெடுஞ்செழியன் சார். அது ஆல் அண்டர் ஒன் ரூஃப் இருந்துச்சு. பையனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிது. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குன்றதையும் தெரிஞ்சது. லைக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஒரு இதில் இருந்தது, நாட்டிக்கல் சயின்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அபவுட் ஃபாரன்சிக் அண்ட் டிஜிட்டல் சயின்ஸ் அது ஒரு கோர்ஸ். ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் இட். நான் போய் ஸ்டெப் பண்ணி ஒவ்வொரு காலேஜில் எல்லாம் தேட முடியாது. அந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் அபவுட் வழிகாட்டி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஐ ஓப்பனிங் ஃபார் த ஸ்டூடெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த பேரண்ட்ஸ். கல்லூரிகளுக்கான விண்ணப்பம் முதல் மாணவர் சேர்க்கை வரையிலான அனைத்து நடைமுறைகளும், கல்வி கட்டணம் எவ்வளவு உள்ளிட்ட அனைத்து தகவல்கள், ஆலோசனைகளும் ஒரே இடத்தில் பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மெசேஜ் வந்துச்சு, அதனால் வந்து பார்த்துட்டு வந்தோம் வழிகாட்டியாக. என் பையன் வந்து 12th இப்போ தான் முடிச்சிருக்காப்புல. அடுத்து அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்தோம். தினமலை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி படிக்கணும் எல்லாமே சொன்னாங்க. அது ஓரளவுக்கு எங்களுக்கு கிளாரிட்டியாக கிடச்சிருக்கு. எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அது எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் நீ வீட்டில் போய் கலந்து ஆலோசித்து எந்த இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவன் வந்து ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணால் அது வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை. இங்கே வந்து நாங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எனக்கு இவன் சூஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. +2 முடிச்சுட்டு என்ன பண்ணலாங்கிறது ஒரு கிளியராக ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. அதனால் சரி நம்ம இங்கே தினமலர் வழிகாட்டி வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதை நான் பற்றி தெரியும். நான் தினமலர் சந்தாதாரர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணி வந்தோம். பாப்பா வந்து மேக்ஸிமம் வந்து அக்ரி தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு விருப்பமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்ததில் கொஞ்சம் நிறைய அதை தவிர்த்து வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு இது, அப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அதெல்லாமே சொன்னாங்க. அது அக்ரி இல்லைன்னா இன்ஜினியரிங் போகிறதுக்கு பாப்பா விரும்புது. எல்லா காலேஜோடைய ஃபெசிலிட்டி, அவங்களுடைய வரைமுறைகள் இது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாம் இதில் வந்து நம்ம பெஸ்ட்டு காலேஜ் தேர்ந்தெடுத்துக்கலாம். இவங்க வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, நமக்கு நல்லா தெரியும். முன்னாடி இருந்தே பார்த்து தான் இருக்கோம். இது வழிகாட்டி வந்து நம்ம பெரிய ஆளுகளுக்குன்னு இல்லை, சில மாதிரி ஏழைகள், பாலைகள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி ஆளுகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பயனுள்ளதாக இருக்குது. இது அப்படியே வருஷம் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். இந்நிகழ்ச்சிக்கு பவர்ட் பை பங்களிப்பாளராக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமிர்த விஸ்வா வித்யாபீடம் செயல்படுகிறது. இந்நிகழ்ச்சியை சுபலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோவை KMCH அண்ட் NGP கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், சேலம் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆடியோ பார்ட்னர் இன்ஃபோபஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து வழங்குகின்றன.